ஸ்ரீ மீனாட்சி மன்னன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிதாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருப்பதி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆடி முளைக்கட்டு உற்சவத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 13ஆம் தேதி என்ன வாகனத்துல அம்பாள் வராங்க, இந்த வாகனத்துல அம்பாளை தரிசனம் பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சுக்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பறை பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி மாதங்கள்ல அம்பாள் பாத்தீங்கன்னா ஆடி வீதியில மட்டும் வலம் வருவாங்க. இன்னைக்கு காலையில அம்பாள் சட்டத்தேர்ல பகல்ல வலம் வருவாங்க. அந்த வலம் முடிச்ச உடனே அம்பாள் கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிடுவாங்க. திரும்ப இன்னைக்கு சாயங்காலம் புஷ்பக விமானத்துல அர்த்தநாதீஸ்வராக காட்சி கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அம்பாள் அர்த்தநாதீஸ்வரா காட்சி கொடுப்பாங்க. இது தனி சிறப்பு. அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபம் அப்படின்றது ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல தரிசனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். இதுக்கப்புறம் இதை தரிசனம் பண்ணும்போது ஆண் பெண் பேதம் இல்லாம ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சக்திக்குள் சிவம் அடக்கம், சிவனுக்குள் சக்தி அடக்கம். ரெண்டு பேர் இல்லைன்னா உலக இயக்கம் இல்லை அப்படின்றத அம்பாள் உணர்த்துவதற்காக இந்த வழங்காட்டுல காட்சி கொடுப்பாங்க. இதுவும் ஆடி முளைக்கட்ட உற்சவத்துல வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் மீனாட்சி அம்மா இதுல காட்சி கொடுப்பாங்க. இந்த அலங்காரத்துடைய தனி சிறப்பு இந்த சிறப்பு தான். இது போக இன்னைக்கு அம்பாள் புஷ்பக விமானத்துல வருவாங்க. புஷ்பக விமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மலர்கள் அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு வாகனம் தான் புஷ்பக வாகனம். இதுல அம்பாளை தரிசனம் பண்ணும்போது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபத்துல தரிசனம் பண்றதே நமக்கு பலவிதமான பலன்களை தரும். அதுல புஷ்பக விமானத்துல மீனாட்சியை தரிசனிக்கும் போது இன்னும் அளப்பரிய பலன்கள் நமக்கு தரும். ஸோ இந்த அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபத்தையும் இந்த புஷ்பக விமானத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் நடக்கும் கிடைக்க பெறலாம். ஸ்ரீ மீனாட்சி அம்மாவை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்முறை அரங்கள் உங்க நட்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்கக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.